ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினு கார்டன். இந்த லாங் வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு முக்கியமான ஃபர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லா ப்ரொசீஜர்ஸும் உங்களுக்கு புரியும். நான் என்ன மாதிரி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னா, முக்கியமான பவுடர் ஃபர்டிலைசர் தான். அது உங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மண்புழு உரம் தான். அந்த மண்புழு உரம் நான் என்னோடய ரோஜா செடிகளுக்கு எந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன், அது எப்படி பூத்து குலுங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதோட ரிசல்ட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மண்புழு உரம்ன்றது நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி கூட பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ண முடியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி பண்ண தெரியாதவங்க நம்ம நர்சரியில் கேட்டோம்னாவே அவங்க கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு ரோஜா செடிகளுக்கு கொடுத்தா மட்டும் போதும். ரோஜா பூக்கள் நிறைய பூக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய தளிர்களும் வரும். அது எப்படி தரணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்ட பின்னாடி ஒரு 2 ஸ்பூன் போல், ஸ்பூன்னு கணக்கு எடுத்துக்கக்கூடாது, 2 கைப்பிடின்னு வேணால் எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி போல் எல்லா செடிகளுக்கும் வேறு சுற்றி போட்டுட்டு வந்தீங்கன்னா ரோஜா செடிகளில் நிறையவே மொட்டுக்களும் பூக்களும் பூக்கும். அது கூடவே மறக்காமல் நிறைய தண்ணி ஊற்றி விடுங்க. இந்த ஃபர்டிலைசர் கொடுத்த கையோட நம்ம தண்ணி ஊற்றி விட்டால் தான் வேர்களுக்கு அதோட சத்து போகும். அப்படி போகிறப்போ வேறு நல்லா வளரும். வேர் பிடிச்சு வளரப்போ ரோஜா செடிகளை நிறையா பூக்களும் மொட்டுக்களும் வைக்கும். கூடவே செடிகளும் ஹைட்டாகவும் வளரும், பெருசாகவும் வளரும். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. நான் ட்ரை பண்ணி பார்த்ததுனால தான் இந்த ஃபர்டிலைசரை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா ஃபர்டிலைசர்ஸுமே நான் பர்சனலாக ட்ரை பண்ணி அதோட ரிசல்ட்டை நான் கிடச்ச பின்னாடி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வினு கார்டன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.